தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஷூ, ஹாஸ்பிட்டல் இப்படிலாம் கத்தக்கூடாது. நான் பாடுனேன். ஐயோ, இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்காதீங்க, மற்ற பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும், எங்க மைனுக்கு என்னாச்சு? இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இப்படி வந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. அதனால அவங்கள ரொம்ப கவலைப்படாம ரொம்ப யோசிக்காம இருக்க சொல்லுங்க. மைண்டை ஃப்ரீயா வச்சுக்க சொல்லுங்க. எங்க டாக்டர் சொன்னா கேட்க, எதையாவது உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே நாள் பூரா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுக்கா. இவங்க இப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு உங்க உயிருக்கே ஆபத்து. பார்த்துக்கிடுங்க. அதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? அவங்க ரொம்ப யோசனை பண்ணக்கூடாது, ரொம்ப கவலைப்படக்கூடாது. அவங்கள நல்லா சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. இவன் மகா லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு மகளை இவ ஒதுக்கி வச்சுட்டா. அவட்ட இவ பேச மாட்டா. ஒரு சின்ன பையன் இருக்காம ஹாஸ்டல்ல இருக்கான். வயசான காலத்துல எதுக்கு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா? அவங்க மகளை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. பாவம், அவங்க மகளும் இவங்களை நினைச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. ஆமா, அவ எப்பண்டா அம்மா கிட்ட பேசலான்னு தண்ணியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா எங்க அக்கா தான் அவ கூட பேசாம இருக்காங்க. சரி, அது உங்க பர்சனல், நீங்க என்னாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி டாக்டர். எங்க நாப்பி ரேகாவை வர சொல்லுதேன். நீ ரேகாவை வர சொல்லுவ. ரேகாவை பார்த்து கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகி உங்க அக்கா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் வராது. பெத்த பிள்ளை மேல என்ன கோவம் வேண்டி கிடக்கு? எவ்வளவு நாளைக்கு தான் பேசாமலே இருப்பா? நான் போய் சொல்லதான் போறேன். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுன்னா அந்த பிள்ளைய மூஞ்சி பார்க்க முடியாமலே போயிரும். பாத்துக்கோ, உங்க அக்கா ரொம்ப கோவப்படும், பாத்துக்க. போயிட்டு வரேன். நீங்க பாத்துக்கிடுங்க. விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. யாரது பாடுறது? ஐயோ, நான் இல்ல. என்னம்மா ரேகா மூஞ்சி வாடின மாதிரி இருக்கு? ஆமா ஈஸ்வரி அம்மா, காய்ச்சல் அடிக்க பத்திடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போவதுக்கே எரிச்சலா இருக்கு. இவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் லீவு போட்டுட்டேன். ஈஸ்வரியத்தை பேசிக்கிட்டே இருக்காதீங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போங்க. உடம்புலாம் உடனே பாத்திரணும். எப்ப என்ன நோய் வரும்னு சொல்ல முடியாது. மாத்திரை போட்டா சரியாயிரு ஈஸ்வரி அம்மா. எம்மா படிச்ச பிள்ளைங்க எப்படி மாத்திரை போட்டுக்கலாமா? டாக்டர்கிட்ட போய் என்னன்னு பாக்கணும். படிக்காத எனக்கு கூட தெரியுது. நம்மளா சுயமா மாத்திரையெல்லாம் எடுத்துக்க கூடாது. டாக்டர் கொடுக்குற மாத்திரை தான் போடணும். நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாதுமா. நல்ல புரியுற மாதிரி சொல்லுங்க. ஈஸ்வரியத்தை லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஏமா, உனக்கு எதுவும் மனசு இதுன்னு சரியில்லையா? ஆளே ஒரு மாதிரி இருக்கிய. மனசே சரியில்லை ஈஸ்வரி அம்மா. ஏதோ வாழ்க்கை ஓடுற மாதிரியே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்ல. என்ன ரேகாக்கா எப்படி சொல்லிட்டிய? எங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காவல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, நான் உங்க அம்மாவை குறை சொல்லவே இல்லை. உங்க அம்மா எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டுதாவ எங்களை. அதுக்கு இல்ல, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, வீட்டு ஞாபகமா இருக்கு. எல்லாம் சரியாயிருமா, கவலைப்படாத. சரிம்மா. ரேகா, ஏ ரேகா. சித்தி வாங்க சித்தி. இது ரேகா, உங்க அம்மா உடம்பு கிழமை ஆஸ்பத்திரியில இருக்காட்டி, நெஞ்சு வெளி வாரிய பாக்க. ஐயோ அம்மா, அம்மாக்கு என்னாச்சு? அதான் டீ ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. நீ வந்து பாத்துருட்டி. ரொம்ப கவலையாவே தான் இருக்கா. வா, உடனே வா. மாறி நான் போயிட்டு வரேன். ஈஸ்வரியம்மனை போயிட்டு வரேன். நானும் வரேன் ரேகா. ஏமா, எதுவும் கவலைப்படாத, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா போயிட்டு வா, சரியா? சரிம்மா. பாவம் இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து நிம்மதி இல்லாம இருக்கு. இப்பயாவது அம்மா சேர்த்துக்கிட்ட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமாம்மா, பாவம் ரேகாக்கா. புகழ் புகழ் புகழ். ஏன் அப்படி கூப்பிட்டே இருக்க? எனக்கு நீங்க கொடுத்த இந்த அழகான வாய்ஸை நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புகழ், இந்த குரல், உங்களை எல்லாத்தையுமே. இந்த உலகத்தை நான் இப்ப ரொம்ப நேசிக்கிறேன். நான் நிறைய பாடுறேன். உனக்கு குரல் மாறி கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. ஆனா நீ இன்னும் அதையே சொல்லிட்டு நடக்க. இவ்வளவு வருஷமா அந்த முரட்டு குரலால நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அழகான குரல் கொடுத்துருக்கீங்க. புகழ், லவ் யூ so much. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ புகழ். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பர். குட் மார்னிங் அங்கிள். ஏன் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு கிடைச்சதா லவ் பண்றதுக்கு? நோ அங்கிள், இது லவ் கிடையாது. என்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்கேன், நன்றியை வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெளிப்படுத்து. போங்க, டியூட்டி டாக்டர் உங்க வேலையை பாருங்க. அங்கிள், 10 நிமிஷம் டீ குடிக்கிறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். வேலை டைம்லலாம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. டீ குடிக்கிற டைம்னாலும் லவ் பண்ணணும்னு இருக்கா? டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்புங்க. டீ குடிக்கிற டைம், லஞ்ச் சாப்பிட்ற டைம், அதெல்லாம் என்னோட பர்சனல் டைம். அதில் என்னன்னாலும் பண்ணுவேன். மற்றவங்களோட கண் கூசுற மாதிரி ஏதாவது நான் பண்ணேன்னா என்ன சொல்லுங்க. நாங்கள் உட்காந்து பேசிட்டு தானே இருக்கோம்.
புகழ் உனக்கு ரொம்ப வாய் கூட்டிட்டு உன் கூட சேர்ந்து இனியாலும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. அங்கிள் 9 நம்பர் பேஷண்ட்டுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் தானே, 12 மணிக்கு ஆபரேஷன், நீங்க போலையா? ஆமா ஆமா, ஆபரேஷன் தியேட்டர்ல ரெடியா தான் இருக்குது, கிளம்புறேன். ஒரு நிமிஷத்துல அவரை டைவர்ட் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்காங்க இனியால்? இனியால் நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கா. அவ வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானா பாத்துக்கோயேன். மகராஜன் ஒரு வழியா அவ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவளே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இப்போ கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. உருண்டை மண்டாந்தில் ஒத்துக்கிட்டாரா? மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்காரு. இவர் ஒரு மேட்ரே கிடையாது, இவரெல்லாம் ஒத்துக்க வச்சுக்கலாம். சரி வா, நேராயிட்டு போவோம். லவ் யூ so much புகழ், எனக்கு நரகான குரல் கொடுத்ததுக்கு. இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, போர் அடிக்கவா, போலாம். புகழ், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிற எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல, நீ அழகா தான் இருக்க. என் கண்ணுக்கு நீ அழகா இருந்தா போதும். புகழ், நீங்க ஒரு சூப்பரான ஹஸ்பண்ட் மெட்டீரியல். சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சாதிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவோம். ஓகே, நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். நல்ல பொண்ணா இருக்கா, எதுவும் சொல்ல மாட்டுக்கா. என் ஃப்ரெண்டு சொல்லுமா, லவ்வர்னாலே நம்ம எது பேசினாலும் இதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாளுங்கன்னு. இந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே. குட் கேர்ள். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குவேன். ஆ, ஆ. இவளுக்கு குரல் வந்துச்சு, பாடியே கொள்ளுதா. வெயில் நல்லா மண்டையை புழக்க ஆரம்பிச்சிட்டு இனி 6 மாதத்துக்கு வெயில் தான் அடிக்கும். எப்பா எப்படி தான் அந்த வெயிலை சமாளிக்க போகிறோமோ. ஆடு மாடு வளர்க்குறவங்களாம் கரெக்டாக ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைங்க, பாவம் வாயில்லாத ஜீவன் அதுக்கு சொல்ல தெரியுமா? அதே மாதிரி வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஜன்னல்ல அங்கே இங்கன்னு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைங்கம்மா, பறவையாவது வந்து குடிச்சிட்டு போவோம், பாவம் புண்ணியமாவது கிடைக்கும். நகை வளலாம் நல்லா கூடி போச்சு. ஏதாவது ஒரு செயின் அத்தா கூட போதும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். டார்கெட் இந்த கண்ணு தெரியாத கிளவி, இதுதான் மருந்து ஊத்தாம வந்து நிற்கும். இது காலத்துல நல்ல பெரிய செயினா போட்டிருக்க, 2 போட்டிருக்கு, 1 பார்த்தாலும் போதும். யார் இவன் ஈன்னு இழிச்சிட்டு நிற்கான்? இது ஒயாம அலைவானே அந்த ஆள் மாதிரி இருக்கானே, ரொம்ப நாள் இந்த பக்கமே காணோம். எங்கேயாட்டும் பதுங்கிடுவானோ போல. என்ன பாட்டியோ, என்ன செய்திய? குளிச்சிட்டு இருக்கேன்ப்பா. காது நல்ல கேக்கு, மருந்து ஊத்தி இருக்கு போலயே. கையை ஆட்டி பார்ப்போம். ஏன் மெண்டல் கணக்கா ஆடுதான்? ஒருவேளை ஆடி ஆடி எதுவும் பிச்சை கேட்கானோ? கண்ணு தெரிஞ்ச மாதிரி தெரில. நைஸா போய் செயின் அத்துருவோம். சாப்பிட்டீங்களா பாட்டி? வாடிரு அலெக்ஸ், வாடிரு. திருடன் 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 திருடன். எப்படி 4 பொண்ணு தேரும். திருட்டு பைய கழுத்துல கிடக்கிறத அத்துட்டு போறானே, இவன் விளங்குவானா? இவன் நாசமா போவான். ஐயோ ஐயோ ஐயோ, என் செயின் போயிட்டு 200 ரூபா கொடுத்து வாங்கினனே. தங்கம் வைக்கிற வலையில தங்க செயினை போட்டுட்டு ரோட்ல லாந்த முடியுமா? எந்த திருட்டு பையன் வந்து அத்துருவானே தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, அழகான கவரிங் செயின் 200 ரூபாய்க்கு வாங்கினனே. வியாதியில போறவன் அத்துட்டு போயிட்டானே. மக்களே உஷாரா இருந்துக்கோங்க மக்களே. தங்க விலை 4 கிலோ ஜெட்டு வேகத்துல ஏறிக்கிட்டே போகுது. எங்க இருந்து திருட வந்து அத்துட்டு போவானே தெரியாது. அதனால தனியார் ஹோட்டலில் போகும்போதும் சரி, வாக்கிங்கோ எங்கே போனாலும் சரி, ஒரு கவரிங் என்ன போட்டுக்கிடுங்க. தங்கம் போட்டாதான் நம்மளை மதிப்பாவன்னு கிடையாது. நம்ம தொலைச்சிட்டோன்னா நினைச்சாலும் வாங்க முடியாது. அதனால அடுத்தவங்க நினைப்பாங்க வைப்பாங்கன்ட்டு இருக்கிறத இழந்துடாதுங்க. கவனமா இருந்துக்கிடுங்க. ஐயா, இன்னைக்கு தங்க வேட்டை எனக்கு. ஏதாவது சேட்டு கடையா பார்த்து வித்துறணும். 4 லட்சம் எப்படியாவது கிடைக்கும். இன்னைக்கு நல்ல பிரியாணி, ஃபுல்லு, சிக்கன் 65 எல்லாம் வாங்கி தம்பேன். ஆனா அந்த குள்ளாண்டி பேலுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். இது முழுக்க முழுக்க என்னோட உழைப்புல கிடைச்ச பரிசு. ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா. தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி. ஏய், யாரை பத்து தோத்தாங்கோலின்னு? நான் பாரு எப்படி முன்னேற, நீ பார்க்க தானே போற. பூக்கடை போட்டுட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் பூக்கடை போட்டு பெரிய பணக்காரன் ஆகி எப்படி வாரன்னு மட்டும் பாரு. எப்படி வந்தாலும் யோகா டீச்சர் எனக்கு தான். எப்படி வந்தாலும் எனக்கு அந்த சூத்த டீச்சர் வேண்டாம். அவளை விட அழகா, அறிவா, குணமா, பணத்துக்கு ஆசைப்படாத, அன்பை மட்டும் மதிக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுல என் பேரை நான் மாத்திக்கிறேன். பாப்போம் பாப்போம். பால் பாண்டி நெல்லு, இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. கை நீட்டக்கூடாதுன்னு பார்க்க, இனி அடிக்க வச்சிடாதச்சி, தூரப்போ. ஆளும் மூஞ்சியும் பாருங்க. ஆட்டம் ஆடினது போதும், 2 கிலோ பழம் எனக்கு கொடு. யோகேஸ்வரி, தினமும் 2 கிலோ பழம் வாங்கிட்டு போனா கடை காலி ஆயிரும்.
என்ன கல்யாணம் பண்ணணும்னா எல்லாம் கொடுத்து ஆகணும். குடு 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 குடு. இந்தா பழம் 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 ஆப்பிள் ஆப்பிள் பழம். பேசாம இந்த மூதேவி அவனுக்கே விட்டு கொடுத்துருக்கலாம் போல. இனி நானே அவன் காலில் போய் விழுந்து இவளை கெட்டிக்கோனாலும் கெட்ட மாட்டான். இது என் தலையில நானே மண்ணலி போட்ட மாதிரி கெட்டிக்கிட்டேன். இது சீக்கிரம் கடாயை பூரா காலி பண்ணிரும். இன்னும் ஒரு மாசத்துல இந்த கடையே இங்க இருக்காது. இந்த தெரு மட்டும் தான் தெரியும். கடைசியில் நான் பிச்சை தான் எடுக்க போறேன். அவன் பூ கடைப்பட்டு நல்லா முன்னேறிட்டு போயிடுவான். இதை விட்ட நமக்கு பொண்ணும் கிடைக்காது. என்ன செய்ய? நான் ஒரு மாதிரி உருண்டையா இருக்கேன். பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. சார் மனசை எங்க பார்க்கழுவ? வசதி கலரு அழகை தான் பார்க்கழுவ. என்ன செய்ய? என்ன செய்ய? இந்த மூதேவியவே கல்யாணம் பண்ணி மணலி போடுவோம்.